நரேகா பேசுது. எல்லா ரெஸ்பெக்டட் வியூவர்ஸுக்கும் என்னுடைய வணக்கம். மணி சீரீஸில் 3வது வீடியோ இப்போ பார்க்கலாம். நம்மக்கிட்ட கேஷ் வந்தால் என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கோ அது முதல்ல கிளியர் பண்ணணும். அதாவது ஒருத்தர்கிட்ட கடன் வாங்கியிருக்கு, அது கொடுக்கறதுக்கு ஒரு டேட் சொல்லியிருந்தா அந்த டேட்டுக்கு கண்டிப்பாக நாம் அதை கொடுத்துடணும். அது அப்புறம் பெண்டிங் வச்சுருக்கக்கூடாது. எந்த டேட் சொல்லியிருக்கோம் முடிஞ்ச அளவுக்கு அதில் நாம் ரொம்ப கன்சிஸ்டண்ட்டாக என்ன டேட் சொல்லியிருக்கு அந்த டேட்டுக்கு கரெக்டாக கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி நிறைய பேமெண்ட் நம்ம மந்த்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒருவேளை நியூஸ் பேப்பர், பால், க்ரோசரி பில், அந்த மாதிரி ஸ்கூல் ஃபீஸ், ரெண்ட், இது எல்லாம் மந்த்லி எப்போவாவது ஒரு ஒன் டைம் நம்ம பண்ணுற ஒரு பேமெண்ட். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாமே உங்களோட கையில் பேமெண்ட் வந்து உங்கள் கையில் அந்த பணம் வந்து சேர்ந்த சீக்கிரத்தில் பண்ணிக்கோங்க. அந்த டேட்டையும் பொறுத்து வந்த பிறகு கேஷ் கிடைச்ச பிறகு அவங்களுக்கு இப்போ இந்த பணம் ரொம்ப தேவையாக இருக்காது, அப்புறம் கொடுத்துக்கலாம். இல்லை நம்மளுடைய இந்த ஒரு நீடை நாம் இப்போ மீட் பண்ணிக்கலாம், அவங்களுக்கு அப்புறம் கொடுத்துக்கலாம். அவங்களுக்கு தெரியாதுல்ல நம்மக்கிட்ட பணம் இருக்குதுன்னு தெரியாதுல்ல. எதுக்கும் 6 months நாம் டைம் கேட்டிருக்குல்ல, அப்போது 6 months ஆகட்டும், அதுக்கப்புறம் நாம் கொடுத்துக்கலாம்னு சொல்லி பேமெண்ட் சொல்லாதீங்க. அதே மாதிரி இந்த சின்ன சின்ன விஷயங்கள், இந்த பேமெண்ட்டை அவங்கக்கிட்ட டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ஸ்கூல் ஃபீஸாக இருக்கட்டும், வேறு ஏதாச்சும் பில்லாக இருக்கட்டும், அது அவங்க திருப்ப நம்மக்கிட்ட கேட்குற ஒரு சிச்சுவேஷன் உருவாக்காதீங்க. நம்மக்கிட்ட பணம் வந்த பிறகு அதை பெண்டிங் வைக்காதீங்க, அதுக்கு எக்ஸ்கியூஸ் சொல்லாதீங்க, அது சீக்கிரமாக முடிச்சுக்கோங்க. யதார்த்தமாக சொல்லப்போனால் இது எல்லாமே நம்மளுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி. நம்ம அவங்களுக்கு மணி பிளாக் பண்ணுறது கிடையாது, அவங்களுக்கு பெண்டிங் பண்ணுறது கிடையாது, நம்மளுக்கு இது பெண்டிங் பண்ணுது. நம்மளோட வாழ்க்கையில் நாம் ரொம்ப சாதாரணமாக நினைக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களால் நம்மளுக்கு மணி பிளாக் பண்ணுது, நம்மளுடைய அந்த மணி ஃப்ளோயை ஸ்டக் பண்ணுது. அதனால் இந்த விஷயத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்துக்கோங்க. பேமெண்ட் வந்த பிறகு ஹாப்பியாக நம்ம எந்த டேட் சொல்லியிருக்கோ அந்த டேட்டுக்கு அதை கொடுத்து கிளியர் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம யாருக்காவது பணம் கொடுக்குறதா இருந்தால், இல்லை எங்கே செலவு பண்ணுறதா இருந்தாலும் அதுக்கு ரொம்ப வழிபடாதீங்க. அந்த பணம் போயிடுச்சு அந்த மாதிரி ஒரு சங்கடத்தை அனுபவிக்காதீங்க. ஏன்னா இது யூனிவர்ஸுக்கு எப்படி மெசேஜ் போகுதுன்னா, நம்ம பயப்படுது. அதோட ஒரு மீனிங் என்ன, அது போயிடுச்சு, இனிமேல் நம்மக்கிட்ட திருப்பி வராதே, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் நம்மளுக்குள்ளே இருக்கும். அது இருக்கும்போது தானே நம்மளுக்கு பயம் வருது. நம்மக்கிட்ட தாராளமாக பணம் இருந்தால் நாம் செலவு பண்ணும்போது அவ்வளவோ வழிபடாதுல்ல. இப்போ நாம் என்ன நினைக்கிது, எங்கிட்ட கொஞ்சம் பணம் தான் இருக்குது, இது போயா இனிமேல் எங்கிட்ட வராது, அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் நம்மளுக்குள்ளாலே இருக்குது, ஒரு நெகட்டிவ் பிலீஃப் நம்மளுக்குள்ளாலே இருக்குது. அதனால தான் அந்த பணத்தை செலவு பண்ணும்போது நாம் வழிபடுது. கண்டிப்பாக இது பண்ணாதீங்க. ஏன்னா அது ஒரு நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இப்போது ஹாஸ்பிட்டல் பில்லாக இருக்கட்டும், டியூஷன் ஃபீஸாக இருக்கட்டும், ரெண்டாக இருக்கட்டும், இல்லை நம்ம மளிகை சாமானம் வாங்குகிற அந்த ஒரு பில்லாக இருக்கட்டும், இது எதுவும் நம்மளால் மாற்றி வைக்க முடியாத ஒரு சில எக்ஸ்பென்சஸ். அப்போ நாம் ஏன் அதை பற்றி வழிபடணும்? கண்டிப்பாக அதை என்ஜாய் பண்ணுங்கள். அந்த பில் கொடுக்குற அளவுக்கு நம்மக்கிட்ட பணம் இருக்கேன்னு கிராட்டிடியூட் சொல்லுங்கள். நிறைய பணம் நம்மக்கிட்ட வந்து சேரட்டும்னு ஹாப்பியாக ப்ளஸ் பண்ணி அந்த மணியை அனுப்புங்க, அந்த பணத்தை அனுப்புங்க. அது சர்க்குலேட் பண்ணி நம்மக்கிட்ட திருப்பி வரத்தான் போகுது. அதுக்காக வெயிட் பண்ணுங்கள். இப்போது நம்ம இந்த கம்ப்ளைண்ட் சொல்லும்போது மணி பிளாக் ரொம்ப ஜாஸ்தியாகும். அதனால் இந்த மாதிரி பேமெண்ட் உங்களுக்கு தேவையில்லாத, அவ்வளவோ எமர்ஜென்சியாக இல்லாத ஒரு சில எக்ஸ்பென்ஸ், உங்கள்கிட்ட பணம் இல்லைன்னா உங்களுக்கு அப்புறம் பார்த்துக்கலாம், அந்த மாதிரி நினச்சிக்கலாம். ஆனால் அப்போவும் நீங்கள் பயப்படாதீங்க. பணம் கண்டிப்பாக நம்மக்கிட்ட வரும், எல்லார்கிட்டேயும் வரும். அதுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ரொம்ப பணத்தை எப்போ டச் பண்ணுதோ அப்போ எல்லாம் உங்களுக்கு இந்த கிராட்டிடியூட் ஃபீலிங் தான் இருக்கணும். அதே மாதிரி நம்ம கையில் பணம் இருக்கும், ஒரு சின்ன அளவுக்காவது நம்மக்கிட்ட பணம் இருக்கும். திருப்பவும் நாம் ரொம்ப எங்கிட்ட ஒரு கேஷ் கூட இல்லை, ஒரு பைசா கூட எங்கிட்ட இல்லை, அந்த மாதிரி சொல்லாதீங்க. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அது இருக்குது, அது அங்கே இருக்குதுல்ல, அதை அப்ரிஷியேட் பண்ணுங்கள், அதை கிராட்டிடியூட் பண்ணுங்கள், அதை செரிஷ் பண்ணுங்கள். அதுதான் மணி எனர்ஜிக்கு நாம் பண்ண வேண்டிய ஒரு நெக்ஸ்ட் ஸ்டெப். அதுக்கப்புறம் நம்மளுக்கு பணம் கொடுக்குற வேலையை பற்றி நாம் கம்ப்ளைண்ட் சொல்லுதா, நம்மளுடைய பிஸ்னஸை பற்றி, இல்லை வேலையை பற்றி, இல்லை வேறு ஏதோ ஆகட்டும், அதை பற்றி நாம் கம்ப்ளைண்ட் சொல்லுதா, அதுவும் மணி பிளாக்குக்கு ரொம்ப பெரிய ஒரு ஃபேக்டர். ஏன்னா அந்த வேலை தான், இல்லை அந்த பிஸ்னஸ் ரொம்ப டைட்டாக இருக்கலாம், நம்ம நிறைய விஷயங்கள் மிஸ் பண்ணலாம். இருந்தாலும்
அந்த வேலை தான் இல்லை அந்த பிஸ்னஸ் தான் நம்மக்கிட்ட பணம் கொண்டு வந்து சேர்க்குது. அப்போ அந்த பிஸ்னஸை பற்றி இல்லை வேலையை பற்றி கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. நம்மளுக்கு 2 ஆப்ஷன் இருக்குது. இந்த வேலை இஷ்டம் இல்லைன்னா நம்மளுக்கு அது விட்டுடலாம், ரொம்ப சாதாரணமாக விட்டுடலாம். நாம் அந்த வேலைக்கு போகுது, அந்த பணத்தை நம்ம கையில் வாங்குது, அந்த பணத்தினால் நாம் நம்மளுடைய எல்லா எக்ஸ்பென்ஸையும் மீட் பண்ணுது, நம்மளோட குழந்தைங்களை படிக்க வைக்குது, மற்றபடி எல்லாமே மீட் பண்ணுது. திருப்பவும் அதை குறை சொல்லாதீங்க, கம்ப்ளைண்ட் சொல்லாதீங்க. அது மணி பிளாக்குக்கு ஒரு ரீசன். அப்புறம் நம்மளுடைய பாஸ்ட்டில் நடந்த நிறைய பண நஷ்டங்களை பற்றி எகெயின் அண்ட் எகெயின் ரிப்பீட் பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ என்ன சொல்லும், நம்மளுக்கு ஒரு 5 lakhs லோஸு வந்துடுச்சா நாம் எப்படி அந்த ஒரு வலியை மறக்கும்? அதை விட ரொம்ப ஜாஸ்தியாக நாம் சம்பாதிக்கும் போது தான் நம்மளுக்கு இது அவ்வளவோ பரவாயில்ல, அன்றைக்கி அது வந்திருக்கு, இருந்தாலும் பரவாயில்ல, அதை விட நான் ரொம்ப ஜாஸ்தியாக சம்பாதிச்சுட்டு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும்போது தான் நம்மளால் அது மறக்க முடியும். ஆனால் அந்த ஒரு ஸ்டேஜுக்கு போனோன்னா நீங்கள் இதை இங்கே விட்டுடணும். இதை திருப்ப ரிப்பீட்டாக சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. ஏன்னா நாம் எது மேலே ரொம்ப பயப்படுதோ, எதை பற்றி நாம் ரொம்ப குறை சொல்லுதோ, எதை நாம் நேசிக்குதோ அது நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அப்போது பயப்படுற விஷயங்களும் நடக்கும், நம்மளுக்கு பிடிக்காத விஷயங்களும் நடக்கும், நாம் நேசிக்கிற விஷயங்களும் நம்மளோட வாழ்க்கையில் நடக்கும். அப்போ எது நடக்கணுங்கிறது நாம் டிசைட் பண்ணணும். நம்ம பயப்படுற விஷயங்கள் நடக்கணுமா, இல்லை நம்ம ரொம்ப வெறுக்கிற ஒரு சிச்சுவேஷன் திருப்பவும் வரணுமா, இல்லை நம்ம நேசிக்கிறது நம்மளோட வாழ்க்கையில் வரணுமாங்கிறது நாம் டிசைட் பண்ணணும். இல்லைன்னா நாம் எது பயப்படுதா இருந்தாலும் அங்கேயும் நம்ம ஃபோக்கஸ் கொடுக்குது, நம்மளுக்கு இஷ்டம் இல்லைனாலும் நம்ம திருப்ப அதையே பேசி நாம் அங்கேயும் ஃபோக்கஸ் கொடுக்குது. அப்போது இந்த ஈர்ப்பு விதி மூலமாக உங்களுக்கு என்ன தேவையோ அதில் நீங்கள் ஃபோக்கஸ் கொடுங்க. அந்த பணம் போயிருக்கு, அது இனிமேல் அந்த போன பணம் அதை விட இரட்டியாக நம்மக்கிட்ட வரணும்னா நம்ம அதை விட்டுட்டு முன்னாடி இருக்கிற விஷயங்களை பார்க்கணும். அதனால் அந்த பாஸ்ட் லோசஸ் அதில் ரொம்ப ரிக்ரெட் பண்ணாதீங்க, ரொம்ப கில்ட்டாக இருக்காதீங்க. அப்புறம் நம்ம இதே மாதிரி தான் ஃப்யூச்சரை பற்றியும் நம்ம ரொம்ப வருத்தப்படாதீங்க. ஃப்யூச்சரில் நம்மளால் சம்பாதிக்க முடியுமா, பணம் நம்மக்கிட்ட வருமா, இந்த பிஸ்னஸ் லாஸ் ஆனால் நான் என்ன பண்ணுவேன், என்னோடய வேலை போயிடுச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன், இந்த மாதிரி ரொம்ப வழிபடாதீங்க. இப்போ உங்களுக்கு பணம் வருது, அந்த சோர்ஸை நீங்கள் கிராட்டிடியூட் சொல்லி அப்ரிஷியேட் சொல்லி எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அட்டென்ஷன் அங்கே கொடுத்து பணம் வரதுக்கான சேனலை கிளியர் பண்ணுங்கள். அப்புறம் பணம் நம்மக்கிட்ட வர்றதுக்காக எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக நம்மளால் என்ன பண்ண முடியுமோ அதுக்கு நீங்கள் ரொம்ப ஹாப்பியாக பணம் செலவு பண்ணுங்கள். ஏன்னா நாலேஜுங்கிறது ரொம்ப பவர். நாலேஜ் இஸ் ஈக்குவல் டு மணின்னு சொல்லிக்கலாம். நம்மளுக்கு நல்ல நாலேஜ் இருந்து அது ரொம்ப வைஸாக ஸ்பெண்ட் பண்ண முடிஞ்சாதான், அந்த யூஸ் பண்ண முடிஞ்சாதான் நம்மளுக்கு பணம் சேரும். அதனால் ஒரு கோர்ஸ் படிக்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் நம்மளுக்கு பெட்டர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஏதாச்சும் ஒரு விஷயம் நம்ம படிக்கும்போது அதோட ஃபீஸை பற்றி, அதோட அந்த ஒரு பிரச்சனைகளை பற்றி, அது படிச்சுட்டு இவ்வளவோ ஃபீஸ் செலவு பண்ணியிருக்கு, அது படிச்சுட்டு நம்மளுக்கு வேலை கிடைக்குமா, வேலை கிடைக்கலன்னா ரொம்ப பிரச்சனை தான், இந்த மாதிரி ரொம்ப வழிபட்டு பேசாதீங்க. ஏன்னா இந்த விதமான ஒரு ஸ்டிச்சிங்காக கூட இருக்கலாம். ஒரு ஸ்டிச்சிங் படித்தா கூட நம்மளுக்கு ஒரு வேளை பணம் சேரும். அதே மாதிரி ஒரு குக்கிங் கோர்ஸாக இருக்கலாம், எதுவாக இருக்கட்டும், அது எல்லாமே நம்மளுக்கு பணம் சேர்க்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ். இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸுக்கு நீங்கள் ஏன்னா இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு பிராண்டட் க்ளோத் எடுக்கிறதுக்கு, ஒரு பிராண்டட் பேக் வாங்கிக்கிறதுக்கு, இல்லை அந்த மாதிரி விஷயங்களுக்கு, ஒரு மூவிக்காக நம்ம எவ்வளவோ பணம் ஜாலியாக செலவு பண்ணுது. அதை விட இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் இந்த மாதிரி கோர்ஸுக்கு நீங்கள் பணம் செலவு பண்ணும்போது பயப்படாதீங்க. அது உங்களுடைய ஒரு சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு சொல்லிக்கலாம். இதே மாதிரி இந்த மணி வீடியோஸை பற்றி நம்ம இன்னும் பேசலாம். உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.